என்ன நடக்குது அதிமுகல? கவுண்டிங் முடிஞ்சதுலேருந்து அதிமுக ஒரே கலைபரமாக இருக்க. எதிர்பார்த்தது தான். அதிமுகவில் வந்து 2016 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு அந்த கட்சி வந்து இன்னும் ஒரு தேர்தலில் கூட வெற்றி பெறவே இல்லை. இந்த தேர்தல் வந்து அதிமுகவுக்கு உண்மையிலே ஒரு வாழ்வா சாவா தேர்தலாக தான் இருந்தது. ஸோ இந்த தேர்தலிலும் அதிமுக வெற்றி பெறவில்லை. வெற்றி பெறாததையும் தாண்டி எதிர்க்கட்சியாக கூட வர முடியவில்லை. எதிர்க்கட்சி வரிசையில் வந்து நீங்கள் திமுகவுக்கு பின்னால் போய் உட்காரணும் அப்படிங்கிற போது அது அதிமுகவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒன்று. ரெண்டாவது வந்து அதிமுக அப்படிங்கிற கட்சி வந்து எப்பொழுதுமே வெற்றிக்கு பழக்கப்பட்ட ஒரு கட்சியாக தான் இருந்திருக்கிறது. அவங்களுடைய 52 வருட வரலாறில் கிட்டத்தட்ட 30-31 ஆண்டுகள் அவங்க ஆளுங்கட்சியாக மட்டும்தான் அந்த கட்சி இருந்திருக்கிறது. அந்த கட்சி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பெருமளவில் ஒரு 5 இயர்ஸ் தான் அவங்களால ஆப்போசிஷனில் இருக்க முடியும். அதுக்கு மேலே அவங்களால இருந்த வரலாறே கிடையாது. ஸோ இப்போ அவங்களுக்கு என்னென்னா இன்னும் ஒரு 5 வருஷம் ஆப்போசிஷனா, அதுவும் வந்து சட்டமன்றத்தில் திமுகவுக்கு பின்னால் உட்காரணும். நீங்கள் திமுக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய இடங்களில் வேறு யாருக்குமே அவங்க ஸ்பேஸ் கொடுக்க மாட்டாங்க. அவங்க மட்டும்தான், அவங்களுடைய குரல் மட்டும்தான் அங்கே ஓங்கி எழும்பும். அப்படிப்பட்ட நிலைமையில தான் அவங்க வந்து தாவேக்காவுக்கு ஒரு தனிப்பெரும்பான்மை கிடைக்கலன்னொடனே நம்ம போய் சப்போர்ட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த கட்சியில் உள்ள தலைவர்களுக்கு வருகிறது மட்டுமல்லாமல் அவர்கள் இபிஎஸ் அவர்களை சந்தித்து நாம் சப்போர்ட் பண்ணலாமான்னு கேட்கும்போது அவர் வந்து அந்த சப்போர்ட் வந்து விஜய்கிட்டேருந்து வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு வந்து கட்சியில் பெருமளவில் ஆதரவு இல்லை. நாம் வந்து இதுதான் சரியான தருணம், அதிமுக ஆளுங்கட்சியோடு இருக்க வேண்டிய கட்டாயத்தில் அதிமுக இருக்கிறது, இல்லைன்னா கட்சியை காப்பாற்ற முடியாது அப்படின்னு திரு வேலுமணி அவர்களும் திரு சண்முகம் அவர்களும் திரு விஜயபாஸ்கர் அவர்களும் முடிவு பண்ணி அவங்களுடைய சப்போர்ட்டில் இருக்கிற 30 எம்எல்ஏஸ் வந்து அது 28 எம்எல்ஏஸாக முதல்ல இருந்தது, இப்போ 30 பேருக்கு வந்திருக்கு. 32 ஆகும் பட்சத்தில் இவர்கள் பிரிந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவு அளிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஸோ அப்படி தான் நாங்கள் பார்க்கணும். 32 வந்தால் தான் இவங்க வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன், ஆன்டி டிஃபெக்ஷன் லா, அதாவது இவங்க வந்து அந்த கட்சி தாவல் தடை சட்டத்துக்கு உட்பட மாட்டார்கள். இவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இருக்காது. இவர்கள் தனி கட்சியாக கூட செயல்படலாம். அதுக்கான காத்திருப்பு, அதுக்கான பேச்சுவார்த்தை, ஆலோசனை தான், அதற்கான ஆலோசனை போகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவர்களுடைய கோரிக்கைக்கு ஒத்து வரவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இவர்களுக்கு வந்து இருக்கின்ற ஒரே வழி வந்து கட்சியை பிரித்து கொண்டு செல்வது தானே தவிர வேறு எதுவும் இல்லை. ஏன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னும் 5 வருஷம்லாம் நம்மளால் ஆப்போசிஷனில் இருக்க முடியாது. இன்னொன்று, அதிமுகவில் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு அசஸ்மெண்ட்டை பண்ணுறாங்க அவங்க. திரு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு. முதல் தேர்தலே வந்து ஒரு 35% ஒருவருக்கு வாக்கு கிடைக்கிறது அப்படின்னா அவருடைய டவுன்ஃபால் வந்து இமீடியட்டாலாம் ஆரம்பிக்காது. அது வந்து ரொம்ப நாள் ஆகும். ஸோ அப்படிப்பட்ட டவுன்ஃபால் வந்து ரொம்ப நாள் ஆகும்னும் போது கிட்டத்தட்ட ஒரு 5-10 வருஷம் நம்மளால் ஆப்போசிஷனாக இருக்க முடியுமா? நம்ம ஆளுங்கட்சியோடு இணைந்து இருந்தோம்னா நமக்கான ஒரு மரியாதை இருக்கும், நமக்கான ஒரு பவர் இருக்கும். பேசிக்கலாக பவர் அதிகாரத்தில் இருக்கணும், அவ்வளோதான். 5 வருஷம் இருந்தாச்சு எதிர்கட்சியில். இதுக்கு மேலெல்லாம் நம்மளால் இருக்க முடியாது. நம்ம என்ன திமுகவா 10 வருஷம் ஒன்றா எதிர்கட்சியில் இருக்கிறதுக்கு அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி. சரி, அப்படி ஒரு வேளை போகிறாங்க அப்படின்னா அதோட தனித்தன்மையை இழந்துட மாட்டாங்களா? கட்சி உடஞ்சிரும், நாளடைவில் எதிர்காலமே இல்லாமல் போயிடும் இல்லையா? அது ஒரு நியாயமான கேள்வி. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்களுக்கு தேவை அதிகாரம். ஸோ கட்சியினுடைய தனித்தன்மை அதையெல்லாம் தாண்டி அதிகாரம் அப்படிங்கிறது உண்மையிலே ரொம்ப முக்கியம். ஏன்னா அதிமுகவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுகவுக்கென்று ஒரு தனி கொள்கைகள்லாம் கிடையாது. கருணாநிதி எதிர்ப்பிலும் திமுக எதிர்ப்பிலும் உருவான ஒரு கட்சி தான் அதிமுக. ஸோ விஜய் அவர்கள் வந்து திமுக எதிர்ப்பை பிரதானமாக எடுக்கும் பொழுதே பத்திரிகையாளர்கள் எல்லாரும் அதிமுகவுக்கு சொன்னாங்க, நீங்கள் வந்து விஜய் அவர்களை நீங்கள் கோட் பண்ணக்கூடாது, விஜய் அவர்களை எதிர்த்து திமுக மாதிரி நீங்களும் அது அரசியல் செய்யணும்னு சொல்லும்போது அதிமுக அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனுடைய விளைவுகள் தான். இன்னொன்று, இப்போ அதிமுக 3வது இடத்திற்கு ஏன் போயிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கடந்த 5 ஆண்டுகளில் 2021 26 வரைக்கும் அவங்க ஒரு சரியான எதிர்க்கட்சியாக செயல்படவே இல்லை. எதிர்க்கட்சியினுடைய வேலையை அண்ணாமலை அவர்கள்கிட்ட சீட் பண்ணிட்டாங்க, நிறைய யூடியூபர்ஸ் கிட்ட சீட் பண்ணிட்டாங்க, நிறைய மீடியா கிட்ட சீட் பண்ணிட்டு இவங்க 4 வருஷம் கிட்டத்தட்ட எதிர்க்கட்சிக்கான எந்த ஒரு வேலையையும் அதிமுக செய்யவில்லை. இது இன்னைக்கு அவங்க 3வது போயிட்டாங்கிறதுக்காக சொல்ல, இதை நான் தொடர்ந்து 4 வருடமாக சொல்லி வருகிறோம். அதிமுக ஒரு வீரியமான எதிர்க்கட்சியாக செயல்படவில்லை.
அதனுடைய தாக்கம் தான் இந்த தேர்தலையும் எதிரொலித்திருக்கிறது. ரைட். இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த சூழல்லையும் கூட இபிஎஸ் வீட்டில் தனியாக ஒரு ஆலோசனை, சிவி சண்முகம் எஸ்பி தனியாக ஒரு ஆலோசனை நடக்குது அப்படின்னும் போது இப்போ நமக்கு கிடைச்ச அண்மை தகவல், சிவி சண்முகம் தலைமையில் ஒரு குழு வந்து சட்டப்பேரவைக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல். இன்னைக்கு பகல்லையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, 17 எம்எல்ஏக்கள் எடப்பாடி தலைமையை தான் நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்ற அடிப்படையில் சட்டப்பேரவை செயலரை பார்த்து கடிதம் கொடுத்துருக்காங்க அப்படின்னாங்க. அவங்களுக்கு மொத்தம் 47 எம்எல்ஏ, அதில் 17 பேர் அங்கிட்டு போயிட்டாங்கன்னா 30 பேர் தான் இருப்பாங்க. இப்போ இது எப்படி இந்த ஈக்குவேஷனை மேனேஜ் பண்ணுவாங்க? அந்த 17லேருந்து யாராவது ஒரு 2 பேர் இங்கே வருவாங்க, வருவதற்கான வேலைகள் நடக்கும். அப்படி தான் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த 17ங்கிறது ரொம்ப கம்மியான நம்பர். இவங்களுக்கு தேவை, இவங்களுக்கு பிரேக் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு தேவை 2 நம்பர்ஸ் தான். அது ஈஸியாக இல்லை 17லேருந்து இவங்க 13லேருந்து அவங்க 30 கொண்டு வர்றது ஈஸியாக? இந்த 2 தான் ஈஸி. ரைட். இப்போ வரைக்கும் சட்டப்பேரவை குழு தலைவர் யார் தேர்வு செய்யப்படும்? இன்னைக்கு பேரவை கூடிருச்சு, பேரவை நடந்துருச்சு. இன்னைக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா அவையில் 2 பேர் தனித்தனி டீமாக வராங்க அப்படின்னா அந்த பேரவை குழு தலைவர் எப்போது தீர்மானிக்கப்படும், எப்போ தேர்வு செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க ஒவ்வொரு குழுவாக இவங்க தான் தலைவர், அவங்க தான் தலைவர்னு சொன்னாங்கன்னா பேரவை தலைவர் வந்து அதில் முடிவே எடுக்க முடியாது. ரைட். 2 குழுவாக இவங்க போனாங்கன்னா இவங்க தான் அந்த முடிவை முதல்ல எடுத்துக்கிட்டு வரணும். ஸோ அது சட்டத்தில் அதுக்கு எப்படி இடம் இருக்குன்னு தெரில. இது சிக்கல் கிடையாது பெருசாக. ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க எதிர்க்கட்சி கிடையாது. அதனால் அந்த சிக்கல் நாளைக்கு இப்போ என்ன வரும்னா, இப்போ இது லீகாலிட்டி எனக்கு தெரியல ஆக்சுவலாக. இப்போ நாளைக்கு ஓட்டு போடுறதுக்கு முன்னால் இவங்க இதை முடிச்சாதான் இவங்க மேலே. அதுதான் நான் கேட்குறேன். இப்போ நாளை மறுநாள் வாக்கெடுப்பு நடத்த போகிறதா இப்போ தகவல் இருக்குது. நாளைக்கு சபாநாயகர் தேர்வு நடக்கும். போட்டி இல்லாமல் தேர்வு ஆகிட்டார், ஜேசிடி பிரபாகர் தேர்வு ஆகிட்டார் அப்படின்னும் போது முறைப்படி அவரோட இருக்கையில் அமர வைக்கிறதுக்கான பணிகள் நாளைக்கு நடக்கும். அதை தொடர்ந்து உரையெல்லாம் சபாநாயகர் எப்படி செயல்படணும் வைக்கிறன்றலாம் ஒருத்தவங்க ஒரு கட்சி சார்ந்து பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதுதான் நாளைய நிகழ்வுகளோட இதாக இருக்குது. அப்படின்னா நாளை மறுநாள் அந்த வாக்குப்பதிவு இருக்கும். நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கும்போது இவங்க எப்படி கலந்துக்குவாங்க, என்ன அடிப்படையில் கலந்துக்குவாங்க? நம்பிக்கை எனக்கு தெரிஞ்சு நாளைக்குள்ள ஸ்பீக்கர் வந்து எது ஒரிஜினல் ஏடிஎம்கே குரூப்புன்னு ரெகக்னைஸ் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு வேளை சிவி சண்முகம் குரூப் ரெகக்னைஸ் பண்ணிட்டாருன்னா அவங்க ஒரு விப்பு கொடுத்து அவங்க ஓட்டு போடணும்னு சொல்லிட்டாங்கன்னா இபிஎஸ் அவர்கள்லாம் அதை மீறினாங்கன்னா அவங்க மீது நடவடிக்கை பாய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இது ஸ்பீக்கர் எப்படி ஸ்பீக்கரே முடிவெடுத்துற முடியுமா? ஸ்பீக்கர் தான் முடிவெடுக்கணும். மெஜாரிட்டியா யார் பக்கம் ஆட்கள் எம்எல்ஏக்கள் இருக்காங்களோ அது அடிப்படையில் இதுல எலெக்ஷன் கமிஷனும் வராது. ஏன்னா இது கட்சிக்கான பிரச்சனையா இன்னும் மாறல. இது வந்து சட்டமன்ற கட்சி தலைவராக யார் இருப்பது, பெரும்பான்மை உறுப்பினர்கள் யார் பக்கம் இருக்காங்களோ அவங்க தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் சட்டத்துல இடம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஸ்பீக்கரோட அதிகாரத்துக்கு உட்பட்டது. அப்போ அது இன்று இரவுக்குள்ளேயோ நாளைக்குள்ளேயோ அது நாளைக்குள்ள அவர் முடிவு பண்ணிடுவார். ஃப்ளோர் டெஸ்ட்டுக்குள்ளே அவர் முடிவு பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். அவர் யாரை ரெகக்னைஸ் பண்ணுறாங்களோ அது அவங்க தான் சட்டமன்ற தலைவராக இருப்பாங்க, அவங்க தான் விப்பாக இருப்பாங்க. ஸோ ஒரு வேலை ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ எஸ்பி வேலுமணி ஃபேக்ஷனில் சண்முகம் அவர்கள் விப்பாக இருக்கிறாருன்னா அவர் வந்து நீங்கள் ஆட்சிக்கு எதிராக வாக்களிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னா நீங்கள் அப்ஸ்டெயின் பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டு இவங்க எல்லாம் ஓட்டு போட போனாங்கன்னா இவங்க மேலே வழக்குகள் வரலாம்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த டெக்னிக்காலிட்டி எனக்கு உண்மையிலே சரியாக தெரியும். இப்போ ஒருவேளை இப்போ நீங்கள் சொல்கிறபடி இவங்களுக்குள்ள இந்த ஃபேக்ஷனுக்குள்ள எதுவும் இஷ்யூ இருக்கா? எஸ்பிவி அண்ட் இவர் சிவி சண்முகம் இவங்களுக்குள்ள அப்படியான அந்த 30 பேருக்குள்ள இவங்களுக்குள்ள யாருக்கு என்ன அதிகாரம் அப்படின்ற அது அவங்க பேசிக்கிட்டு தான் சார். ஒரு ரிபெலியன் பண்ணும்போது அதெல்லாம் பேசிக்கிட்டு தான் அவங்க ரிபெல் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் அதுக்குள்ள ஒரு சிக்கல் வர்ற மாதிரி எனக்கு தெரியல. அவங்களுக்குள்ள ஒரு சிக்கல் நம்ம திரையில பார்த்துட்டு இருக்க அந்த சிவி சண்முகம் தலைமையிலான குழுவினர் வந்து சட்டப்பேரவைக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த காட்சியில் நம்ம அவங்க ஒன்னா தானே வராங்க. திரு எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், திரு விஜயபாஸ்கர், அப்புறம் எம்ஆர் விஜயபாஸ்கர், அப்புறம் திரு வைத்திலிங்கம், இவர் நத்தம் விஸ்வநாதன் இருக்காரு, காமராஜ் இங்க தான் இருக்கிறாரு. ஸோ அதே போன்று நிறைய முன்னாள் அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் இவங்களோட இருக்கும் பொழுது இவங்க எவ்வளவு பேர் எங்ககிட்ட இருக்காங்கன்னு சொல்ல போறாங்கன்னு பார்க்கணும். ஒருவேளை 17 பேர் லெட்டர் கொடுத்தாங்களா, அதுல யாராவது 2 பேர் இவங்க இவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா இவங்கள தான் வந்து ஒரிஜினல் அதிமுக ஃபேக்ஷனா அவங்க எப்படி அதிகாரப்பூர்வமா அறிவிப்பு எம்ஆர் விஜயபாஸ்கர் தாண்டி சி விஜயபாஸ்கர் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து ஸ்பீக்கர் அக்செப்ட் பண்ண பிறகு தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப தற்காலிக சபாநாயகர் இல்ல, இப்ப ஓட்டெடுப்புக்கு முன்னால அதை சொல்லுவாங்களா? ஆமா, நாளைக்கு ஸ்பீக்கர் அக்செப்ட் நாளைக்கு ஸ்பீக்கர் பொறுப்பேற்றுக்கிறார்ல, ஸ்பீக்கரோட முதல் வேலையா இதுதான் இருக்கும். எந்த ஃபேக்ஷனை ரெகக்னைஸ் பண்றதுன்னு அவருக்கு வந்து ஒரு முதல் டெஸ்டா இருக்கும். ரைட். இந்த ஸ்பிளிட்டு வந்து விஜயோட ஆதரவோட தான் நடக்குன்னு நினைக்கிறேன். விஜய்க்கு தெரியுமா? விஜய்கிட்ட பேசியிருப்பாங்களா?
முதலமைச்சர் விஜய்கிட்ட வந்து இப்போ நாங்கள் உங்களோட வர்றோம் அப்படின்ற ஏதாவது அங்கேருந்து ஒரு உறுதிமொழியின் அடிப்படையில் இந்த முடிவு இல்லை, உறுதிமொழியினோட அடிப்படையில் இப்போ இது நடக்குதான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை இவங்க என்ன பண்ணலான்னா, இவங்க விலகி வந்துட்டு அப்ஸ்டெயின் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழித்து விஜய் அவர்களோடு போவதற்கான வாய்ப்புகளை நான் பார்க்குறேனே தவிர இம்மீடியட்டாக அது நடக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ தான் போராடி விஜய் அவர்கள் வந்து இடதுசாரிகள் மற்றும் பிசிக்கு வாங்கிட்டு வந்திருக்காரு. அதனால் உடனே அந்த அவங்களுடைய சப்போர்ட், நீங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்காக மட்டும் எங்கள் சப்போர்ட்டு, அதன் பிறகு ஜெயிக்கிறதுக்கு இவங்க சப்போர்ட்டாங்கிற ஒரு கிரிட்டிசிசம் விஜய் அவர்கள் மீது முதல் வாரத்திலேயே வந்துடும். அதை விரும்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி இவங்க முதல்ல நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து இமீடியட்டாக ஒரு விஜய் அவர்களுடைய வெளியே ஆதரவோ இல்லை உள்ளுக்குள்ளே போய் இவங்க மினிஸ்ட்ரியில் கலந்துக்கிற மாதிரி இமீடியட்டாக இருக்காது. இப்போ பேரவையில் அப்ஸ்டைன் பண்ணுவாங்களா அல்லது அதுதான் சொல்கிறேன். ஒருவேளை அப்ஸ்டைன் பண்ணுவாங்க. அப்ஸ்டைன் பண்ணாங்கன்னா சட்டசபையினுடைய அந்த எண்ணிக்கை குறைகிறது. விஜய் அவர்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ளோட் டெஸ்ட்டை ஜெயிக்கிறது. இல்லை, அதுதான் நான் கேட்குறேன். அப்ஸ்டைன் பண்ணுவாங்களா அல்லது அவங்களுக்கு ஆதரவாக வாக்களிச்சுட்டாங்கன்னா அவங்க விஜய் அவர்களோட சேர்றதுக்கு ஈக்குவல் தானே. அப்போ அங்கே அந்த கூட்டணியில் பிரச்சனைகள் வரும்ல, அந்த வேலையை பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்ஸ்டைன் பண்ணிடுவாங்க. அப்ஸ்டைன் பண்ணுறது தான் அவங்களுக்கு சரியான ஒரு விஷயமா இருக்கும். ரைட். ஒருவேளை இப்போ நம்ம பேசுகிற மாதிரி ஒரு ஸ்பிளிட் வந்துடுது, இவங்க தனியாக போகிறாங்க அப்படின்னா எடப்பாடிக்கான வாய்ப்புகள் என்ன பண்ணுவார்? அவர் என்ன பண்ணுற வாய்ப்புகள் மிகவும் குறைவு. சேலஞ்ச் பண்ண முடியாது கோர்ட்டுக்கு போய், இல்லை தேர்தல் ஆணையத்தில் போய். இல்லை சார், 2/3 வந்துட்டாவே நீங்கள் எதையும் சேலஞ்ச் பண்ண முடியாது. சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து நாங்கள் 2/3 2/3 மெஜாரிட்டி நாங்கள் இருக்கோம். நாங்கள் எங்களுக்கு அவர் மீது நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அது எந்த கோர்ட்டும் அதில் தலையிட முடியாது. வேலுமணிக்கு ஆதரவாக எஸ்பி வேலுமணி, சி சண்முகம் அந்த குழுவினர் வந்து 30 பேர் ஆதரவு கடிதம் கொடுத்துருக்காங்க. இப்போ எஞ்சிய 2 பேர் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. 47 ப்ளஸ் அதாவது 47 மொத்தம், அதில் 17 பேர் ஏற்கனவே ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இப்போ ஒரு 30 பேர், 47 வந்துருச்சு. ஆமாம், 47 30 நேரில் அந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடியாது. அந்த கடிதம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லால வராமல் இருக்கணும்னா இன்னும் 2 பேர் வேணும் எம்எல்ஏ. இப்போ இது ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்ளைஸ் only if you want to vote against them or vote for them. இப்போ இது என்ன நடக்குதுன்னா, இபிஎஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருக்கு ஆதரவு கொடுக்குற 17 பேரை போயிட்டு அதிமுகவினுடைய சட்டமன்ற கட்சி தலைவராக என்ன ரெகக்னைஸ் பண்ணுங்க அவர் கடிதம் கொடுத்துருக்கிறாரு. இப்போ சிவி சண்முகம் கொடுக்குற கடிதம் என்னன்னா, எஸ்பி வேலுமணி அவர்களை ரெகக்னைஸ் பண்ணுங்கன்னு கொடுக்குறாரு. எங்ககிட்ட 30 ஆதரவு இருக்குன்னு. அப்போது ரொம்ப சிம்பிளாக மெஜாரிட்டி வைஸ் யார் ஏடிஎம்கே லெஜிஸ்லேச்சர் பார்ட்டின்னு ஸ்பீக்கர் முடிவு பண்ணணும். ஸ்பீக்கர் வந்து 30 பேர் உங்ககிட்ட இருக்கிறீங்க, நீங்கள் தான் முடிவு பண்ணிட்டா அதிமுகவினுடைய லெஜிஸ்லேச்சர் பார்ட்டி லீடராக எஸ்பி வேலுமணியோ சிவி சண்முகமோ தான் இருப்பாங்க. இதில் விப்பு யாருன்னு இவங்களே முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அந்த விப்பு வந்து நீங்கள் வந்து வெளியில் போனோன்னு சொன்னால் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இவங்களை ஃபாலோ பண்ணி வெளியில் வந்து தான் ஆகணும். இது வந்து நான் சட்டமன்ற கொறடா நியமிச்சிட்டாங்கன்னா கொறடா என்ன சொல்கிறாங்களோ அதில் தான் 47 பேருமே கேட்கணும். ஆமாம், நிச்சயமாக. அது அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. அதில் எந்த கோர்ட்டும் யாரும் தலையிட முடியாது. இன்னொன்று, இது சட்டமன்றம். இங்க அசம்பிளி ஸ்பீக்கருக்கு மட்டும்தான் எல்லா உரிமைகளும் இருக்கிறது. நீங்க வந்து சட்டமன்றத்துக்கு உள்ள பேசிட்டு இருக்கோம். இது வந்து சட்டமன்றத்துக்குள்ள நடக்க போற ஒரு விஷயம். சட்டமன்றத்துக்கு வெளியிலேயே திரு தனபால் அவர்கள் வந்து சட்டமன்ற சபாநாயகராக இருக்கும்போது 18 பேரை அவர் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணும்போது எல்லாரும் சொன்னது என்னன்னா, இது சட்டமன்றத்துக்கு வெளியில இருக்குது, கோர்ட்டில் தலையிடலானாங்களா. எல்லா கோர்ட்டுமே டிஸ்குவாலிஃபை தான் பண்ணாங்க. சரி, அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் வாஸ் ரைட். அது வந்து சபாநாயகரனுடைய உரிமைகளுக்கு உட்பட்டது, அவருடைய ப்ரொராகேட்டிவ் அப்படின்னு தான் கோர்ட்டு சொல்லிச்சு. ஸோ அதனால் இது வந்து முழுக்க சட்டமன்ற சபாநாயகருடைய அதிகாரத்து வரம்புக்குள் வருகிற ஒரு விஷயம். அப்போ முதல் கட்டமாக இவங்க வந்து அப்ஸ்டன், இந்த 30 பேர் அப்ஸ்டன் ஆகிட்டாங்கனாவே விஜய் தலைமையிலான அரசு எளிமையாக வாக்கெடுப்பில் 30 பேர் அப்ஸ்டெயின் ஆனால் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அந்த 17 பேரும் அவங்களோட போய் ஆகணும் சார். 47 பேருமே 30 பேர் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதான் 47 பேர் எடுப்பாங்க. 30 பேர்ல அந்த விப்பு என்ன முடிவு எடுக்கிறாரோ அது 46 பேர் ஃபாலோ பண்ணணும். அதனால தான் போன முறை வந்து திரு இபிஎஸ் அவர்கள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது விப்பு திரு எஸ்பி வேலுமணி கிட்ட விப்பு கொடுத்தாரு. நமக்கு நெருக்கமான ஒருத்தர்கிட்ட விப்பு இருக்கணும். அந்த விப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
திரைமறைவில் என்னதான் நடந்தது? ஏன்னா இப்போ அவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க. இப்போ எஸ்பிவி இவரோட எல்லா வகையிலும் கூடுதலாக இருந்தார். சிவி சண்முகம் இந்த கட்சியை ஒருங்கிணைக்கும் போது அவ்வளவு முயற்சி எடுத்து எல்லாரோடையும் சண்டை போட்டு ஓபிஎஸ் விரட்டுறதுலேருந்து எல்லா விஷயத்துலையும் கூடவே இருந்தாங்க. விஜயபாஸ்கர் அப்படி தான் இருந்தாங்க. இங்கே இருக்க முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே அந்த மாதிரி தான் இருந்தாங்க. இப்போ இந்த பிளவுக்கு என்ன காரணம்? திரைமறைவில் என்ன நடந்தது? சார், திரைமறைவுலலாம் ஒன்றும் இல்லை சார். எல்லாம் அன்னைக்கு பண்ணதும் அதிகாரத்துக்காக தான், இன்னைக்கு பண்றதும் அதிகாரத்துக்காக தான். கட்சி நல்லா இருந்தாதான். எடப்பாடியின் நம்பிக்கை பெற்ற அப்படின்னு எங்க யாருமே இல்லையா? அந்த 17 பேர் அப்படின்றத விட்டுட்டோம். இந்த 30 பேர்ல சார், நம்பிக்கை பெற்றதெல்லாம் நீங்க பதவியில இருக்கிற வரைக்கும் தான். நம்பிக்கை பெறுவதெல்லாம் நீங்க ஜெயிக்கிற வரைக்கும் தான். அரசியல் ப்ரூட்டலா தான் சார் இருக்கும். வேற எப்படி இருக்கும்? அதிகாரம் மட்டும்தான். அதிகாரம் மட்டும்தான். வேற எப்படி? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தன்னை அதிகாரத்தில் அமர்த்திய சசிகலா அவர்களுக்கு என்ன செய்தார்னு எல்லாருக்குமே தெரியும்ல. அவர் சொல்லலாம் நான் கட்சியில இருந்து கீழே இருந்து வந்தேன்னு. ஆனா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த பதவி அன்னைக்கு பதவியேற்பு விழாவில் என்ன நடந்தது. அவர்தான் சட்டமன்ற அதிமுகவினுடைய இடைக்கால பொதுச் செயலாளராக திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் தான் இருந்தார். அவர் தான் அவருக்கான அந்த முன்மொழிஞ்சாங்க. அதை எல்லாரும் வழிமொழிஞ்சு அவரை வந்து ஏடிஎம்கே லெஜிஸ்லேச்சர் பார்ட்டி லீடராக அக்செப்ட் பண்ணாங்க. அதன் பிறகு அரசியலில் எல்லாமே சகஜம், எவ்ரிதிங் இஸ் ஃபேர் அண்ட் லவ் அண்ட் வார்ங்கிற மாதிரி இவர் அவங்கள எதிர்த்து பேசினார். டிடிவி தினகரன் அவர்களை கட்சியை விட்டு எல்லாரும் சேர்ந்து நீக்கினாங்க. அதன் பின்னர் வந்து சசிகலா அவர்களை வெளியில் அப்படிதான் சார் இருக்கும்.